ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் அங்காவியை பார்க்குற குமரன் கண்ணா சிக்கிறதன் மூலிமா அதுக்கப்புறம் விஜயோட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் இப்படி நிறைய பேசிக்கிறாங்க. இது ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாங்க கங்கா. விஜயை பார்த்த காவேரி, நிறையவே சாப்பிட்டுட்டீங்க, வாங்க போய் படுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கூட்டிட்டு போகிறாங்க. சமயத்தில் விஜய் மனசில் இருக்க எல்லாத்தையும் காவேரி கிட்ட கொட்டி தீக்கிறாரு. மனசில் இருக்க எல்லா உண்மைகளையும் சொல்கிறாரு. அங்கே உள்ள எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அக்கா நீங்கள் பஸ்ஸில் போகணும், எல்லாம் ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட்றாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக ஏதாவது பேசிட்டு ஜாலியாக போவீங்க, நாங்கள் வர இடையில எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அக்கா எல்லாரும் ஒன்றா போனாதான்க்கா ஜாலியாக இருக்கும். இன்னொரு பக்கம் விஜயும் கூப்பிட்றாரு. ஆமாம், நீங்கள் என்ன வேறு இடத்துக்கா போக போகிறீங்க, எல்லாம் ஒரே இடத்துக்கு தானே போக போகிறோம், கிளம்பில அப்படியே பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சொல்கிறது கேட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே காரில் ஏறி வராங்க. கங்கா குமரன் ரெண்டு பேரும் வண்டியில் வரதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டே அப்படியே ட்ராவல் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஜேர்னி அமையுது எல்லாருக்கும். 4 பேரும் வீட்டுக்கு ஒன்றா போய் இறங்கறத பார்த்தா சாரதா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்க அத்தை கிட்ட சொல்கிறாங்க. இது கனவா இல்லை நிஜமா, என்னால் நம்பவே முடியலடி அப்படின்னு சொல்ல எல்லாம் உண்மைதாம்மா, ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல, நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே இருந்துருவீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் பயந்துட்டே இருந்தேன்டி. இப்படி ரெண்டு பேரையும் ஒன்றா பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி போகிறாங்க. இதே மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காமல் சந்தோஷமாக இருக்கணும்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சாரதா காவேரியை பார்த்து, எப்படி கங்கா திடீர்னு உங்ககிட்ட பேசினா இவ்வளோ நாள் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா அதெல்லாம் எப்படியோ பேசிட்டாங்க, அதெல்லாம் இப்போ எதுக்குமா, இப்போ தான் பேசிட்டால அக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லி சமாளிக்கிறாங்க. பக்கம் வீட்டுக்கு போனதும் தாத்தா காவேரியை பார்த்துட்டு, வாமா காவேரி எப்படிமா இருக்கா, நல்லா இருக்கியாம்மா, என்னம்மா இந்த மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹரி தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஏதோ ஒரு இதுவில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லி சமாளிக்க, பாட்டி என்னம்மா எங்கன்னா போனால் வெளியில் சொல்லிட்டு போகணுன்றதும் கிடையாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க, நான் தான் சொன்னேன்ல விஜயும் காவேரியும் ரெண்டு பேரும் கொடைக்கானல் போயிருக்காங்கன்னு, அப்புறம் எதுக்குமா காவேரி கிட்ட கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், மாமா அவங்கள அவளை சொன்னாதான் உங்களுக்கு பொறுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவும் சொல்கிறாங்க. அவங்களே இப்போ தான் வந்திருக்காங்க, போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூமுக்கு போய் விஜய் பார்த்த காவேரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, எங்கள் அக்கா என்கிட்ட பேசிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம 4 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணி வந்தது அதை விட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இப்படி ரொம்ப சந்தோஷமாக பேசுறதை நினச்சி விஜயும் பார்த்து சந்தோஷப்படுறாரு. நாள் ராகினி அஜய் இவங்க கூடவே பசுபதி அன்பரசு எல்லாரும் இறங்குறாங்க. ரெண்டு பேருக்கும் இந்த வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு கேட்க, சொல்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு சித்தப்பா அப்படின்னு விஜயும் சொல்ல, என்ன மாமா அவன் தான் பேசிகிட்டு இருக்கானா, நீங்களும் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு கேட்க, அவன் சொல்கிறதுல என்னப்பா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, ராதா அவங்க அப்பா எப்படி பேசுகிறாரு அப்படின்னு, என்னோட புள்ள மருமக இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா அப்போ என் பொட்டாட்டியும் இங்கே இருக்க தேவையில்ல, வாங்க நம்ம வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு கூப்பிட்றதன் பேரில் ரொம்பவே அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. இது சென்டிமெண்ட்னால விஜய் சொல்கிறாரு, சித்தி நீங்கள் இங்கேயே இருக்கலாம் உங்கள் மருமக பிள்ளையோட அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு சொல்கிறாரு. முன்னாடி ஒரு கண்டிஷன், காவிரியை தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறதோ இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணுறதோ இல்லை குடும்பத்தை பிரிக்கிறதோ அது மாதிரி எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறாரு விஜயும். விஜய் காவிரிக்கு இப்படி ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறத பார்த்த ராகினி ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ளே போகிறாங்க. வீட்டில் ராகினி விட காவேரிக்கு தான் ஒவ்வொருத்தர்கிட்டேருந்தும் முக்கியத்துவம் கிடைக்குது. இதை பார்த்து ரொம்பவே எரிச்சல் அடைறது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இதை மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிளானாக பண்ணுறாங்க ராகினி. இதோட இந்த எபிசோடே முடிச்சிருக்காங்க.